ஆண்டவர் இயேசு குனிந்து தரையில் எழுதியதனுடைய நோக்கம் என்ன, என்ன எழுதியிருப்பார் என்று சிந்தித்து பார்க்கின்ற போது முதல் காரணமாக குற்றம் சுமத்தியவர்களின் பாவங்களை எழுதியிருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். யார் அவர்கள்? மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் அந்த பெண் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக, ஆண்டவரை சிக்கலில் மாட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் வந்து சுமத்துகிறார்கள். ஆனால் ஒருவேளை ஆண்டவர் என்ன எழுதியிருப்பாரு? நீங்களே பாவிகள் தாண்டா, நீங்க அந்த பாவங்களாம் செய்றீங்க, நீங்க வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளா இருக்கீங்க என்று கூட அவர்களுடைய குற்றங்களை சுமத்தி ஆண்டவர் தரையில் எழுதியிருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார். இரண்டாவது காரணம், மணலில் எழுதுவது அல்லது தரையில் எழுதுவது என்பது பாவத்தை மன்னித்தலின் அடையாளமாக குறிப்பிடப்படுகிறது. என்ன, ஆண்டவர் இயேசு கற்பாறையில ஒண்ணு பொறிக்கல, என்ன எழுதுகிறாரோ அதை மணலில் எழுதுகிறார். மணலில் எழுதுவதன் அர்த்தம் என்ன, அல்லது தரையில் எழுதுவதனுடைய அர்த்தம் என்ன? இது எப்போது வேண்டாலும் அழிந்து போகும், அழித்து விடலாம். அதாவது அதன் அடையாளம் என்ன? மகளே, நீ பாவம் செய்திருக்கிறாய், ஆனால் உனது பாவம் மன்னிக்கத்தக்கது, அந்த பாவம் மன்னிக்கப்படக்கூடியது. அது ஒருபோதும் கல்லில் பொறிக்கப்பட்டு எப்போது மறைக்க முடியாது, மன்னிக்க முடியாத பாவமாக ஒருபோதும் இருப்பதில்லை. இது மன்னிக்க கூடிய பாவம் தான், நீ செய்த பாவமும் மன்னிக்க கூடியதே, நான் உன்னை மன்னிக்கிறேன் என்பதின் அடையாளமாக தரையில் எழுதியதாக, மணலில் எழுதியதாக சொல்லப்பட்டுள்ளது. மூன்றாவது காரணமாக பார்க்கலாம், அந்த பெண் ஒருபோதும் தன்னை குற்றவாளி என்று நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பெண்மணியை குற்றவாளிய ஒருபோதும் பார்க்கவில்லை. ஒரு சிலர் பார்த்த உடனடியாக அந்த பார்வையிலேயே பாவம் செஞ்சிட்டியோ, தப்பு செஞ்சிட்டியோ, நீ செஞ்சாலும் செஞ்சிருப்ப அப்படின்னு நம்ம பார்வையிலேயே, ஒரு சிலர் பார்வையிலேயே பிறர் மீது குற்றத்தை சுமத்துவோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பார்வையை அந்த பெண்மணி மீது பார்க்காதிருப்பதற்காகத்தான் குனிந்தார் என்று விவிலியம் சொல்கிறது. ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், அம்மா, இனிமேல் நீ பாவம் செய்யாதே. ஆண்டவர் இயேசுனுடைய கருணை நிறைந்த இதயம் என்பது, பாவம் என்பது மனித இயல்பு, ஆனால் பாவத்தை நீ மீண்டும் செய்யாதே, மீண்டும் ஒருபோதும் இந்த பாவத்தை வீழ்ந்து விடாதே என்று பாவத்தையும் சுட்டி காட்டுகிறார். ஆனால் அந்த பெண் மீது கருணையோடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்கிறார். அதனால் தான் தரையில் எழுதினார் என்று பார்க்கிறோம். நான்காவதாக பார்க்கலாம், எரேமியாவின் இறைவாக்கை ஆண்டவர் இங்கு நிறைவு செய்கிறார். எரேமியா புத்தகம் அதிகாரம் 17 இறைவார்த்தை 13 சொல்கிறது, ஆண்டவரே, இஸ்ரேலின் நம்பிக்கையே, உம்மை புறக்கணித்தோர் யாவரும் வெட்கமுறுவர், உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவர், ஏனெனில் அவர்கள் வாழ்வளிக்கும் நீரூற்றாகிய ஆண்டவரை புறக்கணித்தார்கள் என்று விவிலியம் சொல்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாரெல்லாம் தரையில் எழுதப்பட்டவர்களாம்? உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவர் என்று விவிலியம் சொல்கிறது.